நம்ம 10ஆம் வகுப்பில் முதல் பாடம் இயக்க விதிகள் அப்படின்ற பாடத்தை நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அடுத்ததாக வந்து 2வது பாடம் ஒளியியல். இந்த ஒளியியல் பாடத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பாடத்தினுடைய தொடக்கத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒளியியல் பாடத்தினுடைய ஒரு சில அறிமுகம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒளி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். ஓகே, சரி. இப்போ இந்த ஒளி எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒளி வந்து அலை வடிவத்தில் தான் பரவும். இப்போ நம்ம ஒளி அப்படின்னு சொல்கிறது லைட். ஓகே, இப்போ இந்த ஒளி பரவக்கூடிய பாதைகளை வந்து நம்ம எப்படி வந்து அறிவியலில் குறிப்பிடுகிறோம் அப்படின்னா, ஒளி கற்றைகள் மூலமாக நம்ம குறிப்பிடுறோம். அதாவது ஒளி கதிர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறோம். அப்போ இந்த ஒளியை வந்து வெளிவிடக்கூடிய மூலங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒளி மூலங்கள், அதாவது லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சுயமாக ஒளியை வெளியிடக்கூடிய ஒரு சில பொருட்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்லலாம், சூரியன், விண்மீன்கள், ஒளிரக்கூடிய மெழுகுவத்தி, இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம், எரியக்கூடிய பல்ப், இது எல்லாமே நம்ம ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த பொருட்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒளி தேவை. ஒரு இருள் நிறைந்த ஒரு ரூமில் நம்ம இருக்கிறோம், ஒரு அறையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ரூமுக்குள்ளே நம்ம போனால் லைட் போடுறோம். ஏன் லைட் போடுறோம் அப்படின்னா, அந்த ஒளியானது அந்த பொருட்கள் மேலே படும்போது தான் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்போ நமக்கு கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா, ஒளி தேவை. ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒளி தேவை. அந்த ஒளி எங்கே படணும், நம்ம கண்ணில் நேரடியாக பட்டால் நமக்கு பொருள் தெரியுமா, தெரியாது. அப்போ நம்ம அந்த ஒளி எங்கே படணும், அந்த பொருட்கள் மேலே பட்டால் தான் நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக இந்த பாடத்துடைய பின்பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த பாடத்தில் மேற்கொண்டு என்னென்னலாம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிச்சிதறல் அப்படின்னா என்ன, குழி லென்ஸ், அது உருவாக்கக்கூடிய பிம்பங்கள், மனித கண், நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள், இந்த மாதிரி ஒளியியல் கருவிகள் மற்றும் அதனுடைய ஒரு சில பயன்பாடுகளையும் நீங்கள் பின்னாடி பார்க்க போகிறீங்க. சரி, இதனுடைய முதல் பகுதியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளியினுடைய பண்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இதில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 8 பாயிண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் தேர்வு ஓரியன்டாக வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்டாவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படித்து தெரிஞ்சு நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரி, முதல் பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல், அதாவது எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து ஒளி எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி வந்து எப்போவுமே நேர்கோட்டில் தான் போகும். சரியா? ஒளியானது நேர்கோட்டில் தான் செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ ஒளி நேர்கோட்டில் தான் போகும். அதனால தான் நம்ம அந்த ஒளிக்கற்றை வரையும் போது நேர்கோட்டில் தான் வரைவோம். சரியா? ரைட். அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி பரவறதுக்கு வந்து நமக்கு என்ன தேவையில்லை, ஊடகம் தேவை இல்லை. சரி, 4வது பண்பு என்ன அப்படின்னா, காற்றில் வெற்றிடத்தில் ஒளியினுடைய திசைவேகத்தை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி அப்படின்னு சொல்கிறோம். சரி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த வகுப்பில் மீண்டும் அடுத்த பண்புகள் விவரிக்கப்படும். மாணவர்களுக்கு நன்றி.